அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், நமக்கு தந்தைகள் 4 பேர் தந்தைகள். ஒன்று ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அகில உலக மக்களுக்கான தந்தை, முதல் தந்தை. நமக்கு 2வது தந்தை, ஆன்மீக தந்தை, சமுதாய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது நமக்கு நேரடி தந்தை அல்ல, தந்தையின் அந்தஸ்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் ஆகிறார்கள். 4வது நம்மை பெற்றெடுத்த இந்த உலகத்தில் நம் வர காரணமாக இருந்த நம்முடைய தந்தை, பிறப்பு வழி தந்தை. இந்த 4 தந்தைகளை சொல்லுவார்கள். அடிக்கடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அபி இப்ராஹிம், எனது தந்தை இப்ராஹிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது மட்டுமல்ல, உள்ளத்தின் பள்ளத்தில் எவ்வளவு தூரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் மேற்கொண்ட பணிகளும் தியாகங்களும் அவர்களின் நபித்துவமும் பெருமானாரின் உள்ளத்தை வியாபித்திருந்த காரணத்தால் தங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு கடைசியாய் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ ஒருவர் அன்னலாரை பார்த்து, யா கைரல் பரியா, இந்த உலகத்தில் சிறந்தவரே, இந்த தரணியில் சிறந்தவரே என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை பெருமானாருக்கு தகுமான வார்த்தை தான், தகாத வார்த்தை அல்ல. ஆனால் அடக்கத்தோடு, தன்னடக்கத்தோடும் தவாது என்கிற பணிவோடும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருல் பரியா, தரணியின் தந்தை சிறந்தவரே என்று கூப்பிடுகிறீர்கள். ஆதா இப்ராஹிம் வரஸ்து அன, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது நான் அல்ல என்று சொல்லுகிற அவர்களின் அடக்கத்தின் இடத்தில் தீரிட்டு வருவது ஒரு சாதனை செம்மலாய் விளங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.